வெல்கம் டு எஸ்எம்வி விலாக் சேனல். 3 வீடியோ போட்டால் இது 4வது வீடியோ. இது பார்த்திங்கன்னா தமிழில் தான் பெரிய புக்காக கிடச்சிருக்கு, அதனால் தமிழில் போடுறேன் பாருங்கள். ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களில் மிகப்பெரியது எங்குள்ளது? ஆவண காப்பகம் ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களில் மிகப்பெரியது எங்குள்ளதுன்னு கொஸ்டின் வந்ததுன்னா அது கேன்சர் நியூ டெல்லி. புதுடெல்லியில் தான் ஆவண காப்பகம். புதுடெல்லியில் இதுதான் பெருசாக இருக்குது. ஆசியாவிலேயே பெரிய ஆவண காப்பகம் புதுடெல்லி. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். சென்னையில் உள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் எம்மொழிகளால் ஆன ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. எல்லா மொழியில் தமிழ் அண்ட் ஆங்கிலம், பிரெஞ்சு அண்ட் போர்ச்சுகீசிய, உருது இவை அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இதுதான் இந்த ஆவண காப்பகத்தில். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ள டச்சு மொழி பதிவுகள் இந்தியாவின் எப்பகுதிகளோடு தொடர்புடையது? சோழமண்டல கடற்கரை, கொச்சி. சோழமண்டல கடற்கரை, கொச்சி. யாருடைய முயற்சியின் காரணமாக கிபி 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது? முக்கியம் பாருங்கள், சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாருடைய முயற்சியின் காரணமாக பதிவிடப்பட்டதுன்னா டாட்வெல். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆனந்தரங்கம் என்ற ஐரோப்பிய வர்த்தகத்தினருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆனந்தரங்கம் யாருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார்னா ஐரோப்பிய வர்த்தகத்தினருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். பிரெஞ்சுக்காரர்கள். ஆனந்தரங்கம் எந்த ஐரோப்பிய வர்த்தகத்தினருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார்னா பிரெஞ்சுக்காரர்கள். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், பொறுத்துக்க. புனித லூயிஸ் கோட்டை, பாண்டிச்சேரி. புனித லூயிஸ் கோட்டை, பாண்டிச்சேரி. புனித பிரான்சிஸ் கோட்டை, கொச்சி. புனித பிரான்சிஸ் கோட்டை, கொச்சி. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னை. புனித டேவிட் கோட்டை, கடலூர். டில்லி தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1947. கிபி 1947. டில்லி தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? கிபி 1947. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயர்களால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயர்களால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? கிபி 1862. கிபி 1862. ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட முதல் நாணயம் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட முதல் நாணயத்தில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? மன்னர் 7ஆம் எட்வர்ட். மன்னர் 7ஆம் எட்வர்டுடைய உருவம்தான் ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட முதல் நாணயத்தில் இருந்ததுங்களா. யாருடைய உருவம்? மன்னர் 7ஆம் எட்வர்டு. இந்தியாவின் ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு? ரொம்ப முக்கியமானது கேள்வி. இந்தியாவின் ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு ஆங்கிலேயர்களால் முறையாக நிறுவப்பட்டது? கிபி 1935. கிபி 1935 தான் இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. கிபி 1935. கிபி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட முதல் 5 ரூபாய் நோட்டில் யாருடைய இடம் பெற்றிருந்தது? மன்னர் 6ஆம் ஜார்ஜ். மன்னர் 6ஆம் ஜார்ஜ். ஆங்கிலேயர்களால் கடலூரில் எந்த ஆண்டு புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது? கிபி 690. கிபி 690 தான் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது, புனித டேவிட் கோட்டை. இந்திய மண்ணில் முதலில் காலடி எடுத்து வைத்த ஐரோப்பியர் யாருன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் காலடி எடுத்த ஐரோப்பியர் யாருன்னு கேட்டிங்கன்னா டேனியல் கிடையாது, டச்சுக்காரர்கள் எல்லாம் ஆங்கிலேயரும் கிடையாது, போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்காங்க. முதல் இந்தியாவில் வந்தவங்க போர்ச்சுகீசியர். கடற்பயணமாக தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யாருன்னு கேட்டால் பார்த்தலோமியா டயஸ். கடற்பயணமாக தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியா டயஸ். போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்ட காரணம்? போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட காரணம் என்ன? உலகின் அறியப்படாத பகுதிகளை கண்டறியவும் சாகச வாழ்க்கையை
மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். இந்தியாவின் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவிய போர்ச்சுகீசியர் யாருன்னா வாஸ்கோட காமா. இந்தியாவின் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவிய போர்ச்சுகீசியர் வாஸ்கோட காமா. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எங்கு தமது தலைநகரை ஏற்படுத்தினர்? கொச்சி. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எங்கு தமது தலைநகரை ஏற்படுத்தினர்? கொச்சி. இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.